சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். சேது கிட்ட ராஜாங்கம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும் சேது. ஆனா எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. தாமரை இப்ப அவளுடைய வாழ்க்கையே கெடுத்துட்டு அவ உட்காந்துட்டு இருக்கான். எனக்கு என் தங்கச்சி குடும்பமும் முக்கியம், அதே மாதிரிதான் நீயும் முக்கியம் நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சேது, அப்பா உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்க எனக்கு சொல்லுங்க, தாராளமா உங்களுக்காக நான் எதனாலும் செய்வேன் சொல்லிட்டு சேது சொல்றாங்க. இதை கேட்டு சேதுவோட அப்பா ராஜாங்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ தமிழை எந்த அளவுக்கு விரும்புறன்னு தெரியும், ஆனா அந்த தமிழுக்கு ஏத்த ஆளு நீ கிடையாது, அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. தாமரை கூட சேர்ந்து நீ சந்தோஷமா வாழணும்னால சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சேது தாமரையை நினைச்சு ரொம்பவே வருத்தமாவும் தமிழோட வாழ்க்கையை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப என்னதான் பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க நம்மளுடைய சேது. கருப்பு மாமா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எதோ இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின்ன யோசிச்சு முடிவு எடுக்கலாம். இதுல சேதுவோட குழந்தை வளருது, அந்த குழந்தைக்கான எதிர்காலத்தை பத்தி நீங்க நினைச்சு பாத்தீங்களா? தாமரையை மட்டும்தான் நீங்க நினைக்கிறீங்களே தவிர வேற யாரை பத்தி நீங்க நினைக்க மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ராஜாங்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. ராஜாங்கம் தமிழுக்கு எதிராக முடிவு எடுப்பாங்களா இல்ல தாமரைக்கு எதிராக முடிவு எடுப்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.